தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படத்துடைய ரிலீஸ் தேதி கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னு சொல்லி படத்துடைய ப்ரொடக்ஷன் நிறுவனமான கேவிஎன் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க. ஸோ அதனை நம்பி ரசிகர்களுமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லியே கிட்டத்தட்ட 2 வாரங்கள் ஆகிவிட்டது. தளபதி விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்று கிட்டத்தட்ட 3 வாரங்கள் ஆக போகுது. ஆகையால வெயிட் பண்ணிட்டு இருந்த ரசிகர்கள் தற்போது இந்த கேள்வியை இயக்குனரிடமே கேட்டுட்டாங்க. ஆனா இயக்குனர் அதற்கு ஒரு பிரமாதமான பதில கொடுத்திருக்காரு. அதாவது படம் ரிலீஸ் ஆகும்போது ஆகும்பா அப்படின்னு கூலாக சொல்லிட்டு போயிட்டாரு. ரசிகர்களோ இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும், படத்துடைய டைட்டில் கால்ல முதலமைச்சர் விஜய் அப்படின்னு போடுவாங்களே, அது வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல கற்பனைகளோடு காத்து கொண்டுமே இருக்காங்க. இதனிடையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோடு நிறுத்தி விடாமல் அடுத்தடுத்த படங்களை நடிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சிலருமே கோரிக்கை விடுத்துட்டும் இருக்காங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் குட் நியூஸ் சொல்லும் விதமாக சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அட்லி அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி உள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவங்களுடைய சந்திப்பு 3 to 4 மணி நேரம் நடித்தது. அதுல படத்துடைய கதை விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. என்னதான் அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாகவில்லை அப்படின்னாலுமே தளபதி தரப்புல இருக்கிற ஒரு சிலருமே இதனையே தான் சொல்றாங்க. சோ ஆகையால விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் அடுத்தடுத்து சினிமா படங்கள்ல நடிக்க ஆர்வம் காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரசிகர்களுமே அதனையே தான் விரும்புறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.